ஹே ஹாய் அர்மேஸ். இன்றைக்கி நம்ம மேரிங் மிஸ்டர் சியோட 5th படம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கும் வீக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வெளில போயிருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பீங்க. அங்கே அந்த அங்கிள்கிட்ட வீயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அங்கிள், ஹீ இஸ் மை பாஸ் அண்ட் ஃப்ரெண்டு டு மிஸ்டர் கிம் தயாங். ஹோ வாவ், நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் தயாங். அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நைஸ் டு மீட் யூ சார். அப்போது நீங்கள் அங்கிள், உங்களோட பெர்மிஷன் வேணும். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேக் ஏரியாவை பார்க்கணும் அங்கிள், ப்ளீஸ். ஒயன், உனக்கு தெரியும், நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா? நீ போ, நான் உனக்காக ஓப்பன் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஜஸ்ட் 1 hour, அதுக்கு மேலே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, டேக் கேர். அப்புறம் நீங்கள் நைட் ஸ்டே பண்ண ஏதாவது ரூம் வேணுமா? நானும் அங்கிள், நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். பாய் அங்கிள், வில் டேக் யூ லேட்டர். ஷோர்டா, பாய், பார்த்து போங்கடா. நீங்கள் வீக்கு எப்படி போகணுன்னு வழி சொல்லிக்கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட் பேக் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே ஒரு அழகான பீச் இருக்குது. ஓ மை காட் ஒயன், திஸ் இஸ் ஆசம். நீங்கள் 2 பேரும் பீச்சை பார்த்தோன்னே உங்கள் செப்பல்லாம் கழட்டிட்டு அந்த மணலில் அப்படியே நடந்து போய் அந்த கடல் தண்ணியில் கால் வைக்கிறீங்க. அந்த கடலில் உங்கள் 2 பேர் காலையும் அழகாக தொட்டு தொட்டு போயிட்டுருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதை ரசிச்சுக்கிட்டே, இட்ஸ் ஸோ ஜில் தேயாங்க. எஸ், உனக்கு ஏதாவது ஸ்கார்ஃப் வேணுமா? இட்ஸ் ஓகே தேயாங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, இப்படியே இருக்கு. இங்கே சிட் பண்ணலாமா? அவனும் ஹெட் நோட் பண்ணுறான். அப்புறம் நீங்கள் 2 பேரும் அந்த வாட்டர்லேயே சிட் பண்ணுறீங்க. நீங்கள் தேயாங்க, இது என்னோட ஃபேவரட் பிளேஸ். நான் எப்போவும் என் ஃப்ரெண்டு கூட இங்கே தான் வருவேன். உனக்கு தெரியும்ல, இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணு அண்டு ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ வாவ், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது. இந்த மாதிரி இடத்தை யாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. யூ ஆர் ரியலி லக்கி ஒயன். நீங்கள் அவளை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. எப்போ? இப்போ கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறான். நீங்கள் ஷீ டெட் தேயாங்க. ஷி வாஸ் சச் எ ஸ்வீட் சோல். நானும் அவளும் 3 இயராக ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அவளும் ஹாப்பியாக தான் இருந்தா. அவரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. பட் அவர் கொஞ்சம் பொசசிவ், அப்புறம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஒரு நாள் அவளுடைய டேட் எனக்கு கால் பண்ணுறாரு. அவள் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டதா சொன்னார். நீங்கள் இதை சொல்கிறப்ப உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் ஆகுது. நான் அதை கேட்டதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். அவள் இறந்து 3 years ஆகுது. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே இருந்தால் நான் அவள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஐ எம் சாரி ஒயன், உனக்கு இவ்வளோ பெயினாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே தேயாங்கா, உன்னை அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். ஐ ரியலி லவ் திஸ் பிளேஸ். பட் இப்போது இந்த பிளேஸ் மோர் வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் இன் மை ஹார்ட். அவளுடைய சாம்பலை நாங்கள் இங்கே தான் கரைச்சோம். அதனால தான் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷல். அவள் இறந்த பிறகு அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்போவும் சோகமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க மகளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். அப்போயாவது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்க பொண்ணு இன்னும் எனக்குள்ளே இருக்கான்னு நம்புகிறாங்க. அவளால் தான் நான் சைக்காலஜி சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டாக என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் தான் என் லைஃப் பார்ட்னர் நானே சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அவள் பார்த்த எல்லா ப்ராப்ளமும்
வராதுன்னு நான் சொல்ல வரல. பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வயன். அவன் ஹேண்டால் உங்கள் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் கண்ணை பார்த்து எனக்கு புரியுது வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாரி தேயாங்க, உங்கள் பர்த்டேல உங்களை சேடாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நோ நோ, நீ என்ன சேடெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கல. யூ ஆர் ஆக்சுவலி இன்ஸ்பைரிங் மீ. ஓகே போகலாம் வாங்க. அவனும் எழுந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு வயன்? தேயாங்க, உனக்கு ஒரு கிஃப்ட். ஹோ வாவ், எனக்கு கிஃப்டா? நீங்கள் உங்கள் பேக்கில் இருந்து ஒரு சில்வர் ப்ரேஸ்லெட் எடுக்கிறீங்க. தேயாங்க, இது உங்கள் 25 பர்த்டே அப்போ வாங்கினது. இதை கொடுக்கணுன்னு எப்போவும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இத்தனை வருஷமாக இதை தர எனக்கு தைரியம் இல்லை. ஏன் ஏன் அப்படி நினைக்கிற? நீங்கள் அவர் ஃபேஸை பார்க்காம ப்ரேஸ்லெட் பார்த்துட்டே சொல்கிறீங்க. யூ ஆர் த டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் அண்ட் பில்லியனர்ஸ் கூட. இது வெறும் சில்வர் ப்ரேஸ்லெட்டு தான், அதுவும் ஸ்டாஃப் நான் கொடுக்கறது. இது ஒன்றும் எக்ஸ்பென்சிவும் கிடையாது. நீங்கள் எப்படி நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான். சரி, இப்போ ஏன் கொடுத்த? அதுவா, நீ எப்போவும் என்னை கேர் பண்ணுற விதம், என் ஃபேமிலி மேலே காட்டின ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லார்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக பழகிற விதம், குறிப்பாக பினாமாக்கு எதிராக நீங்கள் நின்று பேசின விதம் எனக்கு தெரியும். நீ உங்கள் அம்மாவை எதிர்த்து எதுவும் பேசினதே இல்லை. ஆனால் எனக்காக இன்றைக்கி அதை செஞ்ச, அதுதான் இன்றைக்கி இதை உங்ககிட்ட கொடுக்க வச்சிச்சு. நீங்கள் இதை போட்டுக்கலனாலும் பரவாயில்ல. அப்போ நீ நான் இதை எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஈவன் இது த்ரெட்டில் செஞ்ச ப்ரேஸ்லெட்டாக இருந்தால் கூட நான் இதை எடுத்துப்பேன். ஏன்னா நீ இதை பியூர் லவ்வோடு கொடுக்குற, ஐ மீன் அஃபெக்ஷன். நீங்கள் சர்ப்ரைஸாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. பின்ன அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்து அவன் ஹேண்டில் போட்டு விடுறீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது வயன். இதை நான் எப்போதும் பத்திரமா வச்சுக்குவேன். நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. சரி, உன் ஃப்ரெண்டு கூட பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து போகலாம். நீங்கள் உங்கள் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த அலையில் நிற்கிறீங்க. அது உங்கள் 2 பேர் ஃபீட்டையும் டச் பண்ணிட்டு போகுது. அப்போது டைம் பார்க்குறீங்க, 12 ஆக 1 மினிட் தான் இருக்குது. தயாங் பர்த்டே எண்ட் ஆக போகுது. அப்போது நீங்கள் வியை பார்த்து ஹாப்பி பர்த்டே தயாங்கா. அவன் தேங்க்யூ மை ஃபியான்சே. அவன் உங்கள் கிட்டக்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சாக்காக பார்க்குறீங்க. அப்புறம் ரியலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வரீங்க. சாரி வயன், ஒரு ஃப்ளோவில் நான் கிஸ் பண்ணிட்டேன், டோன்ட் மைண்ட் இட். இட்ஸ் ஓகே. நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் பேக் ஸ்மைல் பண்ணுறான். நான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க? அது எங்கள் 2 பேருக்குள்ள சீக்ரெட். நீங்கள் அவரை பார்த்து ஸ்மர்க் பண்ணுறீங்க. அவர் கீழே குனிஞ்சு அந்த வாட்டர்கிட்ட மவுத்தை வச்சுட்டு ஏதோ சொல்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி பேபி மாதிரி பண்ணுறான் பாரு அப்படின்னு ஸ்மைல் பண்ணி அப்படி பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்புறம் தேயாங்க, என்ன உங்கள் சீக்ரெட் கான்வர்சேஷன் ஓவராக போகுது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது சடனாக ஒரு பிக் வேவ் உங்கள் காலில் வேகமாக மோதுது. உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாமல் விழ போகிறீங்க. அப்போது அவன் ஆர்ம்ஸில் உங்கள் வயஸ்ட்டை பிடிக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபியூ செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து 2 பேரும் ரியலைஸ் ஆகிட்டு விலகிக்கிறீங்க. தேங்க்ஸ் தயாங்கா. நோ நீட். ஆமாம், நீ என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்ன? அதான் பாரு, அவன் என்னை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே, அதான் கேட்டேன், அது உனக்கு புரியாது, இப்போது போகலாம் வா. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு முன்னாடி நடந்து போகிறான்.
நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் காரை விட்டு கீழே இறங்கி தேங்க பார்த்து குட் நைட். அச்சோ, இப்போ குட் மார்னிங் நினைக்கிறேன். ஆமாம், இது குட் மார்னிங் தான். சாரி தேயாங்கா, ஆஃப்டர் த பார்ட்டி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் நான் உன்னை என்னோட வர சொல்லி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்கள் கிட்டக்க வந்து ஒன் ஃபிங்கரை உங்கள் லிப்பில் வைக்கிறான். ஷ்! நீங்கள் சாக்கா பார்க்குறீங்க. அவன் தம் ஃபிங்கரை வச்சு உங்கள் சீக்கை பிடிச்சிட்டே, ஒயன் அப்படி சொல்லாத, இது என்னோட லைஃப் டைமில் ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக நான் பார்க்குறேன். அப்புறம் நீ எல்லார்கிட்டேயும் இதை மாதிரி எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நீ ட்ரெஸ் பண்ணனால என்கிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண. ஸோ ஐ எம் ஹாப்பி ட்ரெஸ் பண்ணதுக்கு. அண்டு ஐ ரியலி என்ஜாய்டு ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ். தேங்க்யூ தேயங்கா, என்னோடய ஃபீலிங்ஸை பொறுமையாக கேட்டதுக்கு. நீ பேசுகிறத நான் எப்போ கேட்டாலும் ஹாப்பியாக தான் இருப்பேன். நீ எப்போவாவது சேடாக ஃபீல் பண்ணால் எந்த டைமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்புறம் உனக்கு உன் ஃப்ரெண்டை பார்க்கணும் போல் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நானும் உன் கூடவே வரேன். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்போது அவன் உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனோட இந்த கேரை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. குட் நைட் ஒயன். நான் நாளைக்கு 8:30 மணிக்கு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவன் காரில் ஏறி அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். நீங்கள் இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அவன் கிஸ் பண்ணது, இது எல்லாத்தையும் திங்க் பண்ண நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அதை நினச்சிட்டே அப்படியே உங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த பார்ட் நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்ததெல்லாம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள லவ் வருமா என்ன, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பபாய் ஆர்மீஸ்.